இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம், நான் கதிரவன். இப்போ பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்திலேருந்து கேரளாவை இணைக்கக்கூடிய சாலைகளில் 3 சாலைகள் இருக்குது. ஒன்று குமுளி, இன்னொன்று போடிமெட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்பமெட்டு. அந்த கம்பமெட்டு சாலையில் தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த சாலை பயங்கர பீக்கான ஒரு சாலை. காலையிலையும் சாயந்தரமும் பயங்கர பீக்காக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேரளாவிலேருந்து பொருட்கள் வாங்குறதுக்கு கம்பம் அதன் சுற்று வட்டார கிராம மக்கள் வேலைக்காக கேரளாவுக்கும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ காலையில் போயிட்டு சாயந்தரம் வருவாங்க. அவங்க பலசரக்கு ஜாமான்லேருந்து கேரளா மக்கள் பலசரக்கு ஜாமான்லேருந்து காய்கறி வரைக்கும் தமிழகமும் அதை சுற்றி உள்ள இடங்கள்ல இருந்து தான் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாலையில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே நிறைய இடங்கள்ல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மேஜராக பார்த்தீங்கன்னா 2 இடங்கள்ல பிரச்சனை இருக்குது. அந்த ஒரு இடத்துல தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். இப்போ நின்றுருக்க இடம் பார்த்தீங்கன்னா கீழே தெரிகிற ஒரு வளைவு பார்த்தீங்கன்னா 10வது கொண்டை ஊசி வளைவு. இந்த வளைவுலேருந்து கொஞ்சம் அப்படி ஏறி வந்தோம்னா இந்த இடம் கரெக்டாக நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த பாறைகள் இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த பக்கம் இருந்து இந்த பாறைகள்லாம் நம்ம அகற்றோம்னா போக்குவரத்துக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இந்த இடத்துல நிற்கிற இடத்துல நானே பலமுறை போக்குவரத்து நெரிசலில் மாட்டியிருக்கேன். பெரிய கனரக வாகனங்கள் இந்த பக்கம் வரும்போது, இந்த பக்கம் இருந்து கனரக வரும்போது இந்த 2 இடங்கள்ல 2 வண்டி கிராஸ் ஆக முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கனரக வாகனம் வந்தால் ஒரு சின்ன பைக் மட்டும்தான் வர முடியும். அந்த மாதிரி தான் இந்த சாலை இருக்குது. அப்போ இப்போ ஒரு மாதம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேலை நடக்கதா அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்திருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வேலை நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா கையோட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சுட்டா போக்குவரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்றதான் எங்களுடைய கருத்து. ஏன்னா இந்த பாதையில் அதிகமாக நாங்கள் போக்குவரத்து நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு படுது. அதனால நாங்கள் அரசுக்கு இந்த விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். 2வது இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு வாங்க போகலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 2வது அந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா 6வது கொண்டை ஊசி வளைவுக்கு மேலே தான் நிற்கிறோம். இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலான இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பர் லாரி மட்டும்தான் நிற்கக்கூடிய, ஒரு டிப்பர் லாரி அல்லது ஒரு கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் வரக்கூடிய இது மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஒரு கொஞ்சம் பார்த்து போனால் ஒரு ஸ்கூட்டி போகலாம், இல்லை ஒரு பைக் போகலாம், அந்த அளவு தான் இருக்குது. இந்த இடத்துலையும் 2 வாகனங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதிகமான போக்குவரத்து நெரிசல் இருக்குது. 2 கனரக வாகனங்கள் இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் ஒரு வண்டி வந்துருச்சுன்னா ரொம்ப டிராஃபிக் ஆகிற சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சபரிமலை சீசன் காலங்களில் ரொம்பவே அதிகம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடமும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த பாறைகள்லாம் கொஞ்சம் அகற்றுறது சின்ன வேலை இல்லை. அது எங்களுக்கும் பொதுமக்களாகிய எங்களுக்கும் தெரியும். ஆனால் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பார்த்தீங்கன்னா அரசு ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்துதான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள், இந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் மாதிரியே அங்கங்கே சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் அதிகாரிகளும் சரி அரசும் சரி கவனத்தில் கொண்டு இதெல்லாம் சரி பண்ணால் இந்த பகுதி வழியாக பயணிக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். இதை அந்த பொதுமக்கள் சார்பாக நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். நன்றி.